DPI Tamil News. தருமபுரிக்கு விசிக தலைவர் வருகையொட்டி கட்சி சார்பில் ஆலோசனை கூட்டம். தருமபுரி மைய மாவட்டம் சார்பில் அதியமான் அரண்மனையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டம் தருமபுரி மைய மாவட்ட செயலாளர் தகு பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு மாநில தலைமை நிலைய செயலாளர் தகவல் தமிழ்ச்செல்வன், மாநில அமைப்பு செயலாளர் கியூ கோவிந்தன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் எழுச்சிதமிழர் தோல் திருமாவளவன் வருகின்ற அக்டோபர் 14ஆம் தேதி வருகை தருவதால் அதற்காக முன் ஏற்பாடுகளை குறித்தோம். விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் என்ன செய்ய வேண்டும், கட்சி தலைவரை சிறப்பாக வரவேற்க என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டும், மறைந்த இந்திய குடியரசுத் தலைவர் இனமான காவலர் ஐயா கரியம்மாள் பட திறப்பு விழாவும் நடைபெற உள்ளது. எனவே அதற்கான பணிகளை சிறப்பாக செய்வதற்கு நிதி வழங்கவும், தலைவர் வருகையை வரவேற்பதற்காக திரும்பி பார்க்கும் இடமெல்லாம் பேனர் வைக்க வேண்டும். இது போன்ற பல்வேறு முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடைபெற்றது. இதில் ஒரு சில நிர்வாகிகள் அவர்களுடைய நிதி உதவிகளை கூட்டத்திலேயே வழங்கினார்கள். இதில் விடுதலை சிறுத்தை கட்சியின் பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கவலைக்கிடமாக இருந்தபோது தலைவரிடத்திலே தர்மபுரிக்கு தேர்வு வேண்டும் என்று கேட்டு அவர் தொலைபேசி வாயிலாக அந்த போனை கிட்ட கொடுத்து 14ஆம் தேதி நடத்தி கொடுங்கள் என்று தலைவர் அவர்கள் அறிவிப்பு செய்து அவருடைய பேஸ்புக் முகநூலிலே அந்த தேதியை பதிவிட்டு இருக்கிறார்கள். கன்சிராம் அவர்கள் கண்ட கனவை நிறைவேற்றியது யார் என்று சொன்னால் அரசு ஊழியர்கள் தான். அரசு மொழி ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தார்கள் மாயாவதி. அதுக்கு அரசு ஊழியர்கள் தான் முழு காரணம். குறுஞ்செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள DPI தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.